வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும். பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்தப்படுவோம். உங்கள் வாழ்த்துக்களாலும் நல் வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாவதும் சாபமாவதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது. அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது. உனது செயல்கள் தான் நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது. சிந்தித்து செயல்படு. உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும். நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம், நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும். பொறுமையாக இருங்கள். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த இரண்டுமே இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற மாபெரும் முதலீடு நம் நேரம் மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. வாழ்க்கையில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் எதையும் சகித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் ஒரு வார்த்தை தான். இதுவும் கடந்து போகும். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த உலகில் கடினமானவை நிறையவே உண்டு, ஆனால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. உயர நினைக்கும் போது உதவி செய்ய யாரும் இல்லையே என வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து கொள். நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் பலவீனங்கள் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உங்களை வீழ்த்தக்கூடும். கவனமாக இருங்கள். எந்த சூழலிலும் கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருங்கள். நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்களே இல்லை என்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ முன்னோக்கி சென்று கொண்டே இரு. இலக்கில் தெளிவாக இருப்பவனுக்கு பாதைகளும் பயணங்களும் சரியானதாகவே இருக்கும். தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி. எந்த அளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார் செய்து கொள். உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து தேடி அலைந்து கொண்டிருக்காதே. முதலில் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய். உன்னை பார்த்து மற்றவர்கள் மாறட்டும். சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனைகளும் படைக்க முடியாது. வரலாற்றில் சாதித்தவர்கள் எல்லாம் பல சோதனைகளை கடந்து வந்தவர்கள் தான் என்பதை தெரிந்து கொள். உங்களை நீங்களே மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை முழு மனதோடு பாராட்ட முயற்சி செய்யும் போதுதான் உங்களின் பொறாமை குணத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாதவரை இந்த உலகில் ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பதை உணருங்கள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வழிகள் தான் நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை எதிர்த்து உங்கள் துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் சாதனையே அடங்கி இருக்கிறது. உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பல பேர் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் புத்திசாலி. தேவைகளை அதிகரித்து கொண்டே வாழ்ந்தால் சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். அதன் தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும்,
நீ பயணித்தாலும் ஓடும், ஆனால் நீ துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம்தானே தவிர அதில் அவமானம் என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கோபம் உனக்கு இருக்கின்ற பாதைகளை கூட உன் கண்களுக்கு தெரிய விடாமல் மறைத்துவிடும். நிதானம்தான் அனைத்து வழிகளையும் தெளிவாக எடுத்து காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம், ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்றால் வாடவும் வேண்டாம், எல்லாம் கிடைத்து விட்டது என்று ஆடவும் வேண்டாம். அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது. நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல. உனது வீண் விரட்டு பிடிவாதங்கள், உனது சோம்பேறித்தனம், உனது கவனச்சிதறல்கள், உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைக்கும் தீய பழக்கங்கள், இவைகளுக்கு எதிராக நீ போட்டியிடு. பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள். அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். அது நடந்துவிட்டதாகவும் அதை போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். உனக்குள் நீ நல்ல மாற்றங்களை ஆரம்பிக்காத வரை உன்னுடைய மற்ற ஆரம்பங்கள் எல்லாம் தவறாகவே முடியும். வாழ்வில் நீங்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் பணிவாக இருங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எல்லா முடிவுகளையும் நாமே எடுப்பது போல் தோன்றினாலும் சில முடிவுகள் காலத்தின் கைகளில் தான் இருக்கின்றன என்பதே உண்மை. காலத்தோடு சேர்ந்து நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றும் அழகான வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் வரும்போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதையும் யோசித்து பாருங்கள். தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உன் திறமைக்கும் முயற்சிக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உன் பயம், எது உன்னை சோதிக்கிறதோ அது உன் பலவீனம். உன் பலவீனங்களை நீயே அறிந்து அதில் உன்னை புத்திசாலியாக மாற்றிக்கொள். இல்லையென்றால் வருகிறவர் போகிறவர் எல்லாம் உன்னை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை உங்களை அழிக்க வரவில்லை. அதனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியையும் உங்களுக்கு உணர வைப்பதற்கே வருகின்றன. நீங்களும் கடினமானவர்தான் என்பதை கஷ்டங்களும் அறிந்து கொள்ளட்டும். எப்போதும் உங்களை பற்றி உயர்வாகவே சிந்தனை செய்யுங்கள். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நாம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுங்கள்.